வணக்கம் மக்களே, ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள தான் வீடியோ. 4-5 பிள்ளை இருக்கிறவங்க கூட பெற்றவங்களுக்கு சோறு போடுறதில்ல, வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. அவங்க எங்கேயாவது பிச்சை எடுக்கிறாங்க, யாராவது கொடுத்தா ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிட்றாங்க. உடம்பு நல்லா இருக்கிறவங்க வேலை செஞ்சு சாப்பிட்றாங்க. இந்த காலத்தில் விலைவாசிலாம் ரொம்ப ஏறி போச்சு. 4-5 பேர் இருக்கிற குடும்பத்தை சமாளிக்கிறது கூட ரொம்ப சிரமமான சூழ்நிலையாக இருக்குது. இந்த நிலையில் ரொம்ப வருமானம் போதில்லை அப்படின்றவங்க வீட்டை விட்டு அனுப்பினா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. வசதி உள்ளவங்க கூட அனுப்பிடுறாங்க. நிறைய காணொளிகள் வருது, பார்த்தேன். இந்த சேவை அமைப்புகள்லாம் இந்த மாதிரி பெரியவங்க எங்கேயாவது வயசானவங்க ரோட்டில் இருந்தாங்கனாக்கா அவங்க எதுவுமே ஹோமில் அனாதாசிரமத்தில் சேர்த்து விட்டுடுறாங்க. அதாவது முதியோர் இல்லங்கள் பெருகி வருகிறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இப்படி முதியோர் இல்லங்கள் பெருகாமல் இருக்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இந்த பெற்றவங்களை பசங்களோடு பேசி சேர்த்து வைக்க முயற்சி செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சாக்கா முதியோர் இல்லங்கள் பெருகி வருவதை தடுக்கலாம். இந்த சேவை அமைப்புகள்லாம் இதை முன்னெடுத்து செய்யணும். இந்த மாதிரி வீட்டை விட்டு துரத்திட்ட பெரியவங்களை அவங்க பசங்களோட பேசி சேர்த்து வைக்க முயற்சி செய்யலாம். அப்படி செஞ்சாக்கா முதியோர் இல்லங்கள் பெருகி வருவதை தடுக்கலாம். அப்படி அவங்களுக்கு அந்த பெற்றவங்களுக்கு பசங்களோட போக விருப்பம் இல்லைன்னா அதுக்கப்புறம் எங்கேயாவது ஹோமில் எங்கேயாவது அனாதாசிரமத்தில் சேர்த்து விடலாம். இது மனசில் தோணுச்சு, உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.